நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எல்ஜி 32 இன்ச்சு டிவி டிஸ்பிளே வந்து மாற்ற போகிறோம். இந்த டிஸ்பிளே வந்து ப்ரோக்கன் உடஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்துங்க, ப்ரோக்கன் ஆகிருக்கு இந்த இடத்துல. இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுச்சு. உடஞ்சின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து புது டிஸ்பிளே மாற்ற போகிறோம். அது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க டிஸ்பிளே வந்து கழட்டிடுவோம். ரிமூவ் பண்ணிடுவோம். எல்விடிஎஸ் ஜாக்கு கழட்டிட்டு டிஸ்பிளே அப்படியே வந்து ரிமூவ் பண்ணிட வேண்டியதான், தூக்கிட வேண்டியதான். உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன் எல்சிடி டிஸ்பிளே எப்படி இருக்கும்னு. எல்சிடி டிஸ்பிளே பாருங்கள், உடஞ்சிருக்கு. இது உடஞ்சினால ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு புதுசு தான் மாற்றணும். அதில் வந்து பேக் லைட்டும் போயிடுச்சு, பேக் லைட்டும் மாற்றிருக்கோம் நாங்கள். ஏன்னா பேக் லைட் இத்தனை நாள் ஓடினது வீக் ஆகிருக்கும், ப்ளூ கலரில் வந்துடுச்சு. இப்போ புது பேக் லைட்டும் மாற்றிட்டோம், புது பேனலும் டிஸ்பிளேயும் மாற்ற போகிறோம். வாங்க எல்ஜி பேக்கிங் வந்து எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே மாட்டுவோம். எல்ஜி ஒரிஜினல் டிஸ்பிளே இது. மெதுவாக எடுத்துகிட்டு டிஸ்பிளே வந்து வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்த்துருவோம். மெதுவாக மாட்டணும். ஸ்கேலர் போர்டு எதுவும் கட்டாயிராமல் மெதுவாக வச்சுக்கணும். எல்லா சைடுமே 4 சைடுமே கரெக்டாக உட்காந்துச்சான்னு பார்த்துக்கணும். ஓகே, எல்இடிஎஸ் போட்டு இது வந்து டீகான் வந்து தனியாக தான் வரும். டீகான் மாட்டிட்டு இப்போ வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக இருக்குது. மிரர் மட்டும் மாற்றிக்கணும் சர்வீஸ் மோடில், மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒரிஜினல் பேனல் நம்ம போகிறனால எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை. அப்படியே வாங்கி அப்படியே மாட்டிடலாம். சர்வீஸ் மோடில் வந்து மிரர் மட்டும் மாற்றிக்கணும். அந்த டீகான் போர்டு தனியாக வரும், டீகான் போர்டு மட்டும் மாட்டிட்டு டிஸ்பிளே வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பேனலுக்கு மேலே உள்ள ஃப்ரேம் வந்து மாட்டிடுவோம். இது மாட்டும்போது ரொம்ப கவனமாக மாட்டணும். பேனலில் வந்து வச்சு அழுத்திட்டோம்னா பேனல் கிராக் ஆச்சுன்னா முடிஞ்சிச்சு. அதனால் வந்து ரொம்ப கவனமாக வந்து இந்த பேனல் ஃப்ரேமை வந்து மாட்டிக்கணும். பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. இப்போ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுவோம். இதை வச்சுட்டு ஸ்கேலார் போர்டு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் போட்டு ஒட்டணும். டீகான் போர்டெல்லாம் அழகாக வச்சு ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஏன்னா ஸ்கேலார் போர்டு வந்து ஏற்கனவே உள்ள ஸ்கேலார் போர்டு வேறு மாதிரி இருந்திருக்கும். இந்த ஸ்கேலார் போர்டுக்கு வந்து இந்த ஸ்டிக்கரு எல்லாமே வந்து போட்டு ஒட்டிடணும், எதுவும் ஃப்ளக்சுவேஷன் ஆகாமல். தான் ஸ்டிக்கர் போடணும். டீகான் போர்டு வந்து அசையாமல் இருக்கணும். ஏற்கனவே இந்த லாக்கில் உட்காந்துருக்கு, நம்ம இருந்தாலும் 2 ஸ்டிக்கர் போட்டு ஒட்டிக்குவோம். டிஸ்பிளே மாற்றுறதுக்கு ஏற்கனவே காட்டியிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். எல்லாமே கழட்டி பிரித்து தான் நம்ம வந்து இந்த மாற்றுற மாதிரி இருக்கும். எல்இடி லைட்டும் மாற்றியாச்சு இதில். இப்போ டிஸ்பிளேயும் புதுசாக மாற்றியாச்சு. அதுமாரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஒரு ஓடின டிவிலாம் டிஸ்பிளே மாற்றுனீங்கன்னா அந்த எல்இடி லைட்டையும் மாற்றி விட்ருங்க கம்பல்சரி. ஏன்னா திரும்ப கொஞ்ச நாளில் போயிடறனால அதையும் புதுசு மாற்றிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது.
ஓகே, எல்லாம் ஸ்க்ரூ பண்ணியாச்சு, ஸ்டிக்கர் போட்டு நீட்டாக ஒட்டியாச்சு, ஸ்கேலர் போட்டு நீட்டாக ஃபிட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்விடிஎஸ்லாம் பாருங்கள் கரெக்டாக மாட்டியாச்சு. இனிமேல் நம்ம வந்து எல்லாமே ரிமோட் சென்சார் எல்லாமே மாட்டிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.